சட்டமன்றத்திலும் அதைப்போல தலைமைச் செயலகத்திலும் முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் கூட அமராத அளவிற்கு ஒரு மதிப்பு அந்த தலைமை மீது வைத்திருந்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த நன்றிக்கு விசுவாசத்திற்கு இலக்கணமாக விளங்கிய அண்ணன் OPS அவர்கள் எங்கே? அதைப்போல அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு அதே இருக்கையில் அண்ணன் OPS அவர்கள் அமர மறுத்த அந்த இருக்கையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட கூடுதலான அந்த கணத்தோடு அவர் அமர்ந்திருந்த அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அடக்கம், நேர்மை, அன்பு, விசுவாசம் இவை அனைத்துக்கும் இலக்கணமான நம்முடைய அண்ணன் OPS அவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த இயக்கத்தில் அண்ணன் OPS போன்று பல திறமசாலிகள், பல செல்வாக்குமிக்க தலைவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து புறப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் இயக்கத்தில் இணைந்தவுடன் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அந்த இயக்கம் இருந்தாலும் அண்ணா தொடங்கிய அந்த இயக்கத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதைப் போல அண்ணன் தென்னவன் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டு சொன்னதைப் போல அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி, அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி. ஆக அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா வழிநடத்திய இயக்கத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். மாற்று இடங்களுக்கு சென்று நம்முடைய மரியாதையை இங்கே வந்து மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதை விட மாற்று இயக்கங்களுக்கு செல்லாமல் இன்றைக்கு நீங்கள் இந்த இயக்கத்தை தேடி வந்திருப்பது உண்மையிலேயே உங்களுடைய சுயநலம் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினருடைய நலனும் நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமைகளும் பாதுகாப்பதற்கு தமிழர்கள் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவற்றையெல்லாம் பேணி பாதுகாப்பதற்கு அண்ணன் தளபதி அவர்களோடு வருகை தந்து இணைந்திருக்கின்ற உங்கள் வருகை உங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்குமே சிறப்பு சேர்க்கும் என்பதை இந்த தேர்தலின் தீர்ப்புகள் மூலமாக நீங்கள் உணர்த்த இருக்கிறீர்கள்.